நாளை 10/7/2025 குரு பூர்ணிமா. குருவின் அருள் இருந்தால்தான் வாழ்வில் அதிவிரைவான முன்னேற்றம் இருக்கும். குருவோட அருள் இல்லைன்னா திருவோட அருள் இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நாளைய தினத்தில் குருவின் அருளை பெறுவதற்கு அதி எளிமையான வழிபாட்டு முறைகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கோடி கிரக தோஷங்கள், பிறவி தோஷங்கள், நம் கட்டங்களில் இருக்கும் தோஷங்கள் குருவால் மட்டும்தான் நீக்க முடியும். அத்தகைய குருவிற்கு உகந்த குரு பூர்ணிமா அன்று நீங்கள் பிறந்ததிலிருந்து வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடிய குருவிற்கு நீங்கள் வணக்கம் சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்தில் படித்த ஆசிரியர்களை தொலைபேசியின் மூலம் நாளைய தினத்தில் அழைத்து நன்றி சொல்லுங்கள். பின்பு உங்களால் இயன்றால் ஆசிரியர்களுக்கு பாத பூஜையை நேரில் சென்று செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை சொல்லித்தரும் ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கு குருதான். அப்படிப்பட்ட மனிதர்களை நாளைய தினத்தில் நன்றி சொல்ல மறவாதீர்கள். பின்பு நீங்கள் குருவாக மனதில் நினைத்து வழிபடும் சாய்பாபா, மகா பெரியவா போன்ற குருக்களுக்கும் நாளைய தினத்தில் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்து அவர்களின் அருளை பெறலாம். மாதா பிதா குரு தெய்வம் என்ற பொன்மொழியை நாம் மறவாமல் இருக்க வேண்டும். நாளைய குரு பூர்ணிமா அனைவருக்கும் குருவால் நன்மையே நடக்கும். மேலும் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கும், தெளிவான பதிவுகளுக்கும், இதிகாச கதைகளுக்கும், எளிமையான ஸ்லோக விளக்கங்களுக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.